சிவகாசி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி அவர் கண்டெஸ்ட் பண்றது சீட் இது. இங்க வந்து ஆக்சுவலி 2016 ஜெயிச்சு வெற்றி பெற்றிருந்தா, அப்புறம் 2021 இந்த தொகுதி வேணாம்னு சொல்லிட்டு இங்க ஒரு ராஜபாளையம் போறாங்க. ராஜபாளையம் தோல்வியடைந்தார். இங்க வந்து 2021 போட்டிட்ட AMSG அசோகன் தான் மீண்டும் கண்டெஸ்ட் பண்றாரு. இப்போ கணேசன் அசோகன் தான் அவர் மீண்டும் கண்டெஸ்ட் பண்றாரு. அவருக்கு இப்போ KT ராஜேந்திர பாலாஜி இவர் அவரை இப்போ கண்டெஸ்ட் பண்றாரு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே தேமுதிக ஒரு சிக்னிஃபிகண்ட் ஓட்டு இருக்கு. எந்த அடிப்படையில் சொன்னா, கடந்த முறை அமமுகவுடன் கூட்டணி இருக்கும்போது அமமுக கண்டெஸ்ட் பண்ணி இங்க 10,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. அதற்கு முன்னாடி தேமுதிக அவங்களே கண்டெஸ்ட் பண்ணி 2016 அவங்க 17,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. பாராளுமன்ற தேர்தலில் வந்து விஜய் பிரபாகரன் அவருக்கு வந்து இங்க 52,000 ஓட்டு வந்து கிடைச்சிருக்கு. காங்கிரஸ் இப்போல 63,000 ஓட்டு. ஸோ தேமுதிகவுக்கு வந்து ஓரளவுக்கு காங்கிரஸ் ஓட்டு கொஞ்சம் நல்லாவே டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதிமுகவுக்கும் கொஞ்சம் ஓரளவு ஓட்டு ராஜேந்திர பாலாஜி இருக்குல்ல, அவருக்கும் கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் இருக்கும். தினகரன் மூலியமா வர வாக்குகளும் ராஜேந்திர பாலாஜிக்கு வரும். கொஞ்சம் க்ளோஸ் ஃபைட்டா இருந்தாலும் நான் காங்கிரஸ்க்கு இங்க நான் ஒரு எட்ஜ் நான் கொடுக்குறேன். நாம் தமிழர் ஓட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ நாம் தமிழர் ஓட்டு இந்த தொகுதியிலேயே நான் வந்து தாவைக்காவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நாம் தமிழர் வந்து 20,000 ஓட்டு எடுத்த தொகுதியில் 17,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் தாவைக்காவுக்கு வந்து பெரிய அளவு ஓட்டு போகும்னு நான் நம்புறேன்.